ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி கணக்கு எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் பி கிராஸ் ஏ செட்டுக்குள்ள பேர் கொடுத்துக்கலாம். -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4ன்னு கொடுத்துட்டு find A and B கேட்கணும். find A and B. அப்போ find A and B, A செட்டை எழுத சொல்கிறோம், B செட்டை எழுத சொல்கிறோம். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம செட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லுங்கள். செட்டுக்குள்ளே ஒரே நம்பரு 2 தடவை வரக்கூடாது, அந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ செட்டு கேட்கறதுனால இங்கே பாருங்கள், ஏ இங்கே என்ன இருக்குது? பி ஏன்னு இருக்குது. அப்போ முதல்ல இருக்கிறது பி, இது ரெண்டாவது இருக்கிறது ஏ எலிமெண்ட்ஸ். ரெண்டாவது இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் ஏ எலிமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பி எலிமெண்ட்ஸ். இந்த பேரில் முதல்ல இருக்கிறது பி, இது பியை குறிக்கும், இது ஏவை குறிக்கும். ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு செட் என்ன எழுதுகிறோம்? நம்ம ஏ செட்டு எழுதுகிறோம். அப்போ ஏ செட்டு எழுதுறதுனா ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பேரில் ஜோடியில் ரெண்டாவது இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எழுதுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த பேர் ஜோடியாக எழுதியிருக்கிறது அந்த அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் நம்ம எழுதணும். ஏன் எழுதணும்னா இப்போ பி கிராஸ் ஏன்னு கொடுத்துக்கிறதுனால ரெண்டாவது வரக்கூடியது இது ஏ தான். அப்போ இங்கே கேட்குறது ஏ செட்டு கேட்குறான். அப்போ ஏ செட்டுன்றது ரெண்டாவது வரக்கூடியது எழுதுகிறோம். ஓகே, ஒரு தடவை வந்துட்டா அந்த எலிமெண்ட்டு மறுபடியும் எழுதக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இப்போ 3 ரெண்டாவது இருக்கக்கூடிய எழுதணும். 3, 4, 3, 4, இங்கே 3 ஏற்கனவே எழுதிட்டுருக்கோம். அடுத்தது 4 எழுதிட்டுருக்கோம், 3 எழுதிருக்கோம், 4 அவ்வளோதாங்க. 3, 4. சரி, அடுத்து பி செட்டு. பி செட்டுன்றது இந்த ஜோடியில் இந்த பேரில் பின்றது முதல்ல இருக்குது. அப்போ பின்றது முதல்ல இருக்கக்கூடிய எண்களை எழுதணும். முதல்ல இருக்கக்கூடிய எண்களை எழுதணும். எழுதின எண்ணை மறுபடியும் எழுதக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. -2 ஃபஸ்ட் எலிமெண்ட் -2, ரெண்டாவது ஜோடியில் பார்க்குறோம் -2 தான் இருக்குது, அப்போ எழுதலை. அடுத்தது 0, அடுத்தது பார்க்கும்போது 0 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 3, அடுத்தது 3, அவ்வளோதாங்க. 3 ஏற்கனவே எழுதிட்டதுனால நம்ம 3 எழுத தேவையில்லை. அப்போது ஏ செட்டு என்ன? ஏ செட் வந்து 3, 4, பி செட்டு -2, 0, 3, அவ்வளோதாங்க ஆன்சரு. இது போல் கணக்கு எது கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதே போல் கணக்கில் இஃப் ஏ கிராஸ் பின்னு கொடுத்தான்னு வச்சுக்க. ஏ கிராஸ் பின்னு கொடுத்தா அப்போ ஏன்றது எதை குறிக்கும்? கொடுக்கப்பட்டுள்ள ஜோடியில் அந்த பேரில் முதல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஏவாகவும் ரெண்டாவது வரக்கூடிய எலிமெண்ட்டு பி ஆகும் கருதணும். ஓகேங்களா? அப்படி கணக்கு கேட்டால் அது போல் எழுதணும். ஓகேங்களா? இதே போல் நம்ம எக்ஸாம்பிள் சம்மும் ஒன்று போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அந்த வீடியோவும் பார்த்து அப்படியே இது பண்ணி தொடர்பு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த எப்படி நடத்திருக்கிறேன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நான் மோட்டிவேட் பண்ண முடியும். அப்போ தான் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான் இப்படி நடத்தலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா நடத்தணும்னு எய்ம் பண்ணி இன்னும் உங்களுக்கு புரியும்படி நடத்த. ஏதாவது புரியலைன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வினா எண் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ வெரி மச்.